ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்பு உலகம். என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையும் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்கள் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த நகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சீட்டு போட்டு அப்புறம் ஆர்டி கட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து தான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாயை தாண்டி போயிட்டே இருக்கு. இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து எப்படி வந்து வாங்குறது தங்கத்தை அப்படின்ற அளவுக்கு வந்து தங்கம் வந்து விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு கட்டி நகையை வந்து வாங்குங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பவுன் வாங்குறீங்க சீட்டு கட்டி அப்படின்னா இப்போ கோல்டு ரேட் ஏறி இருக்கிறதுனால ஒரு பவுன் வாங்குங்க. அரை பவுன் வாங்குற இடத்துல 1/4 பவுன் வாங்கலாம். அதுமாரி வந்து அளவுகளை வந்து குறைச்சிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டு கட்டி வாங்குறத வந்து நிறுத்தாதீங்க. ஏன்னா கோல்டு ரேட் வந்து குறைய போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி வாங்கினா தான் வாங்க முடியும். இப்போ ஒரு நகையாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போற நகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நகை. ஏன்னா இது வந்து என்னோட கல்யாண நாளுக்காக நான் வந்து வாங்கியிருந்தது. என்னோட கல்யாண நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாசம் மாசம் வந்து ஆர்டி கட்டிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஆனிவர்சரிக்காக ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி பணத்தை எடுத்து தான் இந்த நகையை வந்து வாங்கியிருக்கேன். அது என்ன நகை அப்படின்றத பார்க்கலாம். இந்த நகையை பற்றின வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அமௌண்ட் கட்டி ஆர்டி வந்து மாசம் மாசம் கட்டி நான் ஆனிவர்சரிக்காக வாங்கின நகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நகை தான் வந்து வாங்கினேன். இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்லபடியாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னோட ஆர்டி அமௌண்ட் எடுத்து வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து இந்த நகையை வாங்கினேன். இந்த நகையை வாங்கினதுனால இப்போ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்போ 3 பவுன் வாங்கும்போது அமௌண்ட் எவ்வளோ இருந்ததுன்னு அந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரேட்டு வந்து 1 லேக் மேலே தாண்டி போயிருச்சு. இந்த ஹாரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 3 பவுன் இருக்குது. அதாவது பேக் செயின் எல்லாமே சேர்த்தே வந்து இந்த ஹாரம் வந்து 3 பவுன் கிட்ட வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் மாலை அப்படின்னு சொல்றது. இது வந்து கேரளா டைப் மாதிரியான ஒரு ஹாரம் தான். இது வந்து எனக்கு வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. சாரீ கட்டும்போது இது ஒன்று போட்டாலே நமக்கு போதும், சூப்பராக இருக்கும். பட்டு சாரீ, காட்டன் சாரீ எது போட்டாலுமே வந்து நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடையில் இருக்கிற டிசைன்லேயே எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். 3 பவுனாக இருந்தாலுமே வந்து ஹாரம்ன்றதுனால கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கேரளா டைப் அந்த மாதிரி உள்ள இதில் உள்ள அந்த செக்ஷனில் தான் நான் வந்து இது வாங்கினேன். இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் இது நான் வாங்கியிருந்தேன். பெரிய கடையிலலாம் வாங்கல. நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபிஜின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு கடை இருக்கு. நாகப்பட்டினத்தில் வந்து ஃபேமஸான கடை தான். அந்த கடையில் தான் நான் வந்து இந்த நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடியோக்கு பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக மாங்காய் டிசைன் தான். இப்பெல்லாம் போயிட்டு என்னால் 3 பவுன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்டு போட்டு கூட வாங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டு வந்து ரொம்பவே வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்டியை க்ளோஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னாவது உருப்படியாக வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தங்கம் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். கடையில் போயிட்டு நம்ம டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியலை. ஸோ அதை ஆர்டி எடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வாங்கினேன். அடுத்த நகையை நம்ம பார்க்கலாம். அடுத்த நகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோயா அலுகாஸில் வாங்கின ஒரு செயின். அது பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின். ஜோயா அலுகாஸில் வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர் வந்து போடுவாங்க. நாங்கள் வந்து
இந்த மாதிரி ஜோயா லுகாஸ்ல வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே இந்த செயின் போயிட்டு வாங்கினேன். அப்ப என்ன ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, எந்த செயின் வாங்கினாலுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 3.99%, அதாவது 4% மட்டும் கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. எந்த செயின் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ வந்து ஆஃபர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு. சரி நம்ம போய் பார்த்து வாங்கலாம், நமக்கு செட் ஆனிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருக்க ஜோயா லுகாஸ்க்கு போயிருந்தோம். சரி அங்க போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஃபர்ல வந்து நமக்கு ரொம்பவே வந்து அமௌண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு. சரி யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வந்து சார்ட் செயின் வந்து வாங்கியிருந்தேன். இந்த செயின் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து 1.5 சவரன் வந்து வருது. ஃபர்ஸ்ட் நான் காட்டியிருந்த ஹாரம் வந்து 3 சவரன், இது பாத்தீங்க அப்படின்னா 1.5 சவரன். உங்களுக்கு வந்து வீடியோல பக்கத்துல வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம சுடிதார் போடும்போது, குர்த்தி அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் போடும்போது இது வந்து வியர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். சாரிக்கும் கூட நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா ஷார்ட் செயின் தானே. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாலா இருக்கு, ஃபுல்லா பால்ஸ், இங்கே ஃபுல்லா பால்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே அப்படிதான் இருக்கும். இதுல வந்து டாலர் மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது மாதிரி நார்மலா தான் இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஃபைனல் பண்ணி இந்த இதை நான் வந்து சூஸ் பண்ணேன். இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து செக் பண்ணி பார்ப்போம்ல, இது எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் டேமேஜா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வீடியோல கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு லைட்டா வந்து கட்டா இருந்துச்சு. இந்த இடத்துக்கிட்ட வந்து கட்டா இருந்தது. பட் இருந்தாலும் வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒன்றும் பெருசா அவங்க கடையில சொன்னாங்க, இது ஒன்றும் உங்களுக்கு பெருசா வந்து டேமேஜ் இல்லை, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுவே நான் வந்து ஃபைனல் பண்ணிட்டேன். ஜோயா லுகாஸ்ல பாத்தீங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின நகை. இதுக்கு முன்னாடி நான் ஜோயா லுகாஸ்ல இருந்து எந்த நகையும் வாங்கினதில்லை. இது ஒண்ணுதான். இதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எதுவும் வாங்கினதில்லை. இது ஒண்ணுதான் எங்கிட்ட ஜோயா லுகாஸ்ல இருக்கிறது. அடுத்த நகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காரைக்கால்ல இருக்கக்கூடிய பிஎஸ்ஆர்ல வந்து வாங்கின நகை தான் அடுத்து பார்க்க போறோம். காரைக்கால்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரைக்கால்ல இந்த பிஎஸ்ஆர்ன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சீட்டு கட்டி இருந்தேன். சீட்டு கட்டி தான் இந்த நகை வந்து வாங்கினேன். இது வந்து 3/4 பவுன் வரும். இதுவுமே வந்து ஷார்ட் செயின் தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாலர் இருக்கும், ஹார்ட்டின் வந்து குட்டியா ஒரு ஹார்ட் இருக்கும். இந்த செயின் வந்து ஷார்ட் செயின் பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு உனக்கு, இது வந்து நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே நம்ம வந்து சிம்பிளா ஒரு சுடியோ குர்த்தியோ டாப்ஸோ அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். நீங்க காலேஜுக்கு போறீங்க, ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா தாராளமா இது மாதிரி செயின்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்டின் மாதிரி ஒரு ஹார்ட்டின் இருக்கு டாலர்ல. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 2 பால்ஸ் இங்க இருக்கு, அடுத்தது இங்க ஒரு 2 பால்ஸ் இருக்கு. அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும் இந்த செயின் வந்து. இது நான் சீட்டு கட்டி தான் வந்து வாங்கினேன். சீட்டு கட்டி வாங்கினதுனால செய்கூலி சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நான் வந்து இது வாங்கினேன். என்னோட நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த நகை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நான் பிஎஸ்ஆர்ல வாங்கினதுதான். இதுவுமே சீட்டு கட்டி தான் வாங்கினேன். இதுவுமே வந்து ஒரு சார்ட் செயின் தான். இதை பத்தின வீடியோவும் நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன். இது எத்தனை கிராம்ஸ் வந்தது, நான் எப்படி வந்து சீட்டு கட்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 1 சவரன் வந்தது. இது இந்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோல தெரியும் நினைக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பால்ஸ் எல்லாமே ஃபுல்லா பால்ஸ் தான் இருக்கும்.
அந்த மாதிரி டிசைன் தான் இது. இதில் வந்து டாலர் இருக்கும். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பால்ஸ் இருக்குது, இங்கே 2 பால்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் இருக்கும். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக சுடிதார் அப்புறம் டாப்ஸ் குர்த்திலாம் போடும்போது இதுவுமே நல்லாயிருக்கும். காட்டன் சாரீ இந்த மாதிரி போடும்போது கூட இதை சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சீட்டு கட்டி வாங்கினாலும் சரி, டைரெக்டாக போயிட்டு நகை வாங்கினாலுமே சரி, பியூரிட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 916 வாங்குறீங்க அப்படின்னா ஹால்மார்க் போட்டிருக்கணும், அப்புறம் 22 கேரட் 916, அப்புறம் HID நம்பர் இருக்கணும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் வாங்கின எல்லா நகையிலையுமே அது இருக்குது. நான் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். லாஸ்ட்டாக பார்க்க போகிற செயின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோடது இல்லை, எங்கள் அம்மாவோட செயின். எங்கள் அம்மா சீட்டு கட்டி வந்து வாங்கினாங்க. நாங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை தான். இந்த கடையில் அம்மா வந்து சீட்டு கட்டி இருந்தாங்க. எங்கள் அம்மா சீட்டு கட்டி இந்த செயின் வந்து வாங்கினாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் அம்மாட்ட கொடுத்துருவோம். நான் வீடியோக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய செயின் தான், பெருசாக ஒன்றும் டிசைன்லாம் ஒன்றும் இதில் இருக்காது. சாரீ வியர் பண்ணும்போது வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் வந்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் அம்மா வந்து சாரீ கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிட்டு அப்பப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன்லாம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த டிசைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கட் ஆகுற மாதிரி இருக்குது, நசுங்கிடுது. இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது, இப்போ தூங்கும்போது போட்டிருக்காங்க, டெய்லி யூஸ் பண்ண முடியாது. இது நீங்கள் சும்மா ஒரு அக்கேஷனாக போட்டுட்டு உடனே கட்டி வச்சிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி டிசைன் வந்து வாங்குங்க. டெய்லி யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் வந்து வாங்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுன் வரும். இது சீட்டு கட்டி வந்து சுப்பிரமணிய பத்தர் கடையில் வந்து வாங்கினாங்க, நாகப்பட்டினத்தில் இருக்கிற கடையில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட இருக்க நகை கலெக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சீட்டு கட்டி ஆர்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் வாங்கினேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ரொம்பவே அதிகரிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கடை உங்களுக்கு நம்பிக்கையான கடைன்னு தோணுதோ அந்த கடையில் நீங்கள் சீட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வந்து வாங்குங்க. நானுமே வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்காவது இது வந்து வீடியோ தேவைப்படுது அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.